இனியாவின் அறைக்குள் இளவரசனும் ராஜகோபாலும் நுழையும் போது அவள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஜோதி பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தாள். எங்கே அத்தை வந்து விடுவாரோ என்ற அச்சத்தில், சரி மாமா, நான் கிளம்புறேன் என்று வெளியே வந்தான் இளவரசன். கூடவே பவித்ராவும் ராஜகோபாலும் வந்தனர். ராஜகோபால் ஜோதியிடம், என்னம்மா, அவ தான் தூங்குறாள, நீ ஏன் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க என்றார். அவளை நல்லா பார்த்துக்கணும்னு மேலடுத்து உத்தரவுப்பா என்றாள் ஜோதி சிரித்து கொண்டே. இளவரசனால் அவன் மாமாவை நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. சரி, கிளம்புறேன் மாமா என்று விட்டு கிளம்பி விட்டான். இருவரும் சிரிக்கும் சத்தம் அவனை பின்தொடர்ந்தது. என்னடா, லட்சுமி வரவே இல்லையே என்று தன் அறைக்கு சென்ற ராஜகோபால் சாவகாசமாக அமர்ந்து கொண்டிருந்த மனைவியை கண்டார். என்னம்மா, நான் என் ஃபோனை கேட்டேனே என்றார். ஆமாம், எந்த கேசவங்கிட்ட பேச போறீங்க நீங்கள்? அதாம்மா நம்ம கேசவன். அதான் எந்த கேசவன்? அதற்குள் வேகமாக யோசித்தவர் நம்ம ஸ்வீட் கடைக்காரர் கேசவன். சரி, அவர்கிட்ட எதுக்கு நீங்கள் பேச போகிறீங்க? ஸ்வீட் ஆர்டர் கொடுக்கறதுக்குத்தான். எதுக்கு? நம்ம பொண்ணு உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்காளே, அதுக்கா? பொண்டாட்டிக்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டே இந்த மொழி முழிக்க வேண்டியிருக்கே. அவன் எப்படித்தான் 1000 பொய் சொல்லிட்டு ஜாலியாக இருக்கானோ ராஜகோபாலின் மனசாட்சி. அது வந்து என்று அவர் திணறி கொண்டிருக்கையிலே, இன்னும் எந்த பொய் சொல்லலாம்னு நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். உங்கள் மருமகனை மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னை ஏதோ பொய் சொல்லி அனுப்பினீங்க, அதானே? ஐ, அப்படின்னா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா என்றார். என்ன, நான் எங்கே ஒத்துக்கிட்டேன்? இப்போத்தானே உங்கள் மருமகன் சொன்னேன். அது உங்கள் தங்கச்சி பையன்றதுக்காக சொன்னது என்று லட்சுமி சொன்னவுடன் ராஜகோபாலின் முகம் மாறிவிட்டது. லட்சுமிக்கே வருத்தமாகி விட்டது. எந்த அளவுக்கு இனியாவின் திருமணத்தை எதிர்பார்த்து இருந்தால் இப்படி வருத்தப்படுவார் என்று. அந்த அளவுக்கா நீங்கள் இனியா கல்யாணத்தை எதிர்பார்க்கிறீங்க? பின்ன இல்லையா? ஏன் நீ இனியா கல்யாணத்துக்காக ஆசைப்படலையா என்றார். எனக்கும் தான் ஆசையாக இருக்குது. அப்புறம் ஏன் லட்சுமி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேற? என்னால் என்னவோ இதுக்கு முழு மனசோட சம்மதம் சொல்ல முடியலைங்க என்றான். ஒரு நிமிடம் யோசனையில் மூழ்கிய ராஜகோபால், ஏன் லட்சுமி, ராஜி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற என்ன உன் மனசில் பதிஞ்சு, அதனால தான் உன்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியலையோ? என் மச்சானும் நம்ம இனம்தான், வேற கூட கிடையாது என்றான். என்னை பற்றி நீங்கள் இப்படி தான் நினச்சிருக்கீங்களா என்றார் லட்சுமி. லட்சுமி என்றார் ராஜகோபால். பின்ன என்னங்க நீங்கள்? இதனால் எல்லாமா நான் வேண்டாம்னு சொல்லுவேன். இப்போவே எத்தனை பிள்ளைங்க வீட்டை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நம்ம பேர பிள்ளைங்க ஜென்ரேஷனில் எல்லாம் யார் இந்த ஜாதி மதம் எல்லாம் பார்க்க போகிறா? அப்போ எல்லாம் மோஸ்ட்லி அப்பா அம்மாவுக்கு வெறும் இன்ஃபர்மேஷனாக தான் பிள்ளைங்க விஷயத்தை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க போல. இவ்வளவு யோசிக்கிறேன்னா ஏன் இந்த ஜாதியெல்லாம் பார்க்க போகிறேன் என்றான். அப்புறம் உனக்கு என்னதாம்மா பிரச்சனை என்று கேட்டார். சிறிது நேரம் மௌனித்த லட்சுமி, முதல்லையே இனியாவை உங்கள் தங்கச்சி தான் பையனுக்கு பொண்ணு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நமக்கு இவங்க விஷயம் தெரிஞ்சிருந்தால் பரவாயில்லை. இல்லை, அதுக்கு முன்னாடியே ராஜி அண்ணியாவது நம்மக்கிட்ட பொண்ணு கேட்டிருந்தா பரவாயில்லை. இது ரெண்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வச்சு இவங்க விஷயம் நமக்கு தெரியுது. அங்கே உங்கள் தங்கச்சி என்னெல்லாம் பேசினாங்க. இப்போ நாம் இனியவை ராஜி வீட்டுக்கு மருமகளாக்கினா உங்கள் 2 தங்கச்சி உறவும் நமக்கு இல்லாமல் போயிடும். அதை விட அவங்க 2 பேருக்கும் ஒரே அண்ணனாக இருக்கிற உங்கள் உறவு அவங்களுக்கு போயிடும். அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் யாருமே இப்போ ராஜி அண்ணி கூட உறவு வச்சுக்கல. இப்போ போய் நாம் அவங்க வீட்டில் நம்ம பொண்ணை கொடுத்தா ஊர் என்ன சொல்லுவோம்? இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் தங்கச்சி ராஜியே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லலையே என்றார். ராஜகோபாலிற்கு பிரமிப்பாக இருந்தது. அவரின் தங்கைகளால் லட்சுமி என்னவெல்லாம் அனுபவித்து இருக்கிறாள் என்று அவருக்கே நன்றாக தெரியும். ஏன் தானே சில சமயங்களில் தங்கைகளின் பொய் பேச்சுக்களையும் கண்ணீர்களையும் நம்பி லட்சுமியை என்னவெல்லாம் கூறி இருக்கிறோம். ஆனால் லட்சுமியோ 2 பேருக்கும் அண்ணனும் இருக்கிற உங்களோட உறவு போயிடும் என்று கூறுகிறாளே. நீ எவ்வளவு நல்லவ லட்சுமி, என்னங்க நீங்கள் என்றான். இல்லைம்மா, சுதாவும் செல்வியும் என்ன எல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப. ஆனால் நீ இப்போவும் அவங்கள மனசில் வச்சுட்டு பேசுறியே என்றான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வீட்டு பொண்ணுங்க வயிறு எரிஞ்சு போகக்கூடாதுன்னு. எப்படி இருந்தாலும் அவங்க உங்கள் தங்கச்சி இல்லையா? அவங்களுக்கு என்னன்னா அவங்க அண்ணனை நான் எங்கிருந்தோ வந்து திடீர்னு வந்து உரிமை கொண்டாடுறேன்னு கோவம்.
எனக்கு என்னன்னா, அவங்க நினைக்கிற மாதிரி எனக்குன்னு நீங்கள் இருக்கும்போது அவங்க தர்ற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நான் தாங்கிக்க மாட்டேனா என்றார் லட்சுமி. எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்கிற மனைவியை பார்த்து அவருக்கு பெருமையாக இருந்தது. லட்சுமி சொன்னதைப் போல் அவள் என்றுமே தங்கைகள் எதிரில் தன்மேல் உரிமை கொண்டாடியதில்லை. மாறாக அவர்கள்தான் லட்சுமியை வெறுப்பேற்ற எண்ணியோ என்னவோ அண்ணனிடம் ரொம்ப உரிமை எடுத்து கொண்டார்கள் என்று இன்று எண்ணும்போது ராஜகோபாலிற்கு புரிந்தது. ஆனால் லட்சுமி அதற்கெல்லாம் அலட்டி கொண்டதே இல்லை. அந்த செயல்தான் தங்கைகளை இன்னும் வெறுப்பேற்றி இருக்கும் என்று தோன்றியது. லட்சுமியின் மனதில் நான் அவளுடையவன் என்ற எண்ணம் இருந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டார். அவர் முகத்தில் தானாக புன்னகை வந்தது. ஒருவித மயக்கத்துடன் மனைவியை பார்த்து சிரித்தார். அதில் ஈர்க்கப்பட்ட லட்சுமியோ, போதுமே, வீட்டில் கல்யாண பொண்ணு வச்சுக்கிட்டு இந்த பார்வை பார்த்துக்கிட்டு என்று முணுமுணுத்தார். அதுக்குத்தான் நீ விடமாற்றியடி. என்ன ஐயா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாடி போடின்னு எல்லாம் பேசுறீங்க? என் பொண்டாட்டியை அப்படி கூப்பிட நான் யாரை கேட்கணும்? அது சரி சரி, அதெல்லாம் விடு. இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு வா, என்ன என்று கேட்டாள். முதல்ல இனியாவை என் தங்கச்சி தான் கேட்டா. அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் தான் அவளுக்கு தரமாட்டேன்னு அப்போவே சொல்லிட்டேனே. வேறு இடத்துல பேசி வச்சிருக்கேன்னு கூட சொல்லிட்டேனே. ஆனால் அவங்க அதையெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கலை. நம்மளை எப்படியாச்சும் சம்மதிக்க வச்சிடலாம்னு தானே ஊருக்கே கூப்பிட்டதே. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அது அவளோட எண்ணம். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. இப்படி சொன்னால் எப்படி? வேற என்ன சொல்கிறது? இளவரசனுக்குமே இல்லைனாலும் நான் அவங்க வீட்டில் இனியாவை கொடுக்கறதா இல்லை. அதை நான் எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். அவள் கேட்கும்போது நான் அதை நேராக சொல்லிட்டேன் தானே. ஸோ இதில் என் தப்பு எதுவும் இல்லை என்றான் ராஜகோபால். அதுக்கு இல்லைங்க, இருலட்சுமி, நான் சொல்கிறத முழுசாக கேளு. பிள்ளைங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, அது ஒரு காரணம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு யோசித்தேன். உனக்கு தெரியாது எனக்கு ராஜினா எவ்வளவு பிரியம்னு. என் தங்கச்சிகளுக்கும் அவளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ராஜிக்கு தான் இன்னும் முதல் இடம். என் தங்கச்சிங்க எனக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் என்கிட்ட பாசமாக எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் முதல்ல இருந்தே எதுவுமே எதிர்பார்க்காம என் மேலே பாசமாக இருந்தது ராஜி மட்டும்தான். அதுவே இவங்க 2 பேருக்கும் பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். அதுக்காக நான் இவங்க மேலே எல்லாம் பாசம் இல்லாமல் இல்லை. ஆனால் இவங்களுக்கு ராஜி என்கிட்ட பாசமாக இருக்கிறது பிடிக்காது. என் தங்கச்சிகளுக்கும் சித்தப்பா பொண்ணுக்கும் வித்தியாசம் பார்க்கணுமா என்ன? அவளை இத்தனை வருஷமாக பிரிஞ்சு இருந்தும் கூட அவள் மேலே வச்சிருந்த பாசம் மாறலை. அவளை பார்த்த உடனே இன்னும் அதிகமாகத்தான் ஆச்சு. இத்தனை வருஷம் இல்லாமல் அவளை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இப்போ ராஜி வீட்டுக்கு என் பொண்ணை கொடுத்தா சுதா செல்வி உறவு போயிடும், நான் கஷ்டப்படுவேன்னு எல்லாம் நீ நினைக்காத. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படியே ஏதாச்சும் அவங்க சண்டை போட்டாலும் அது எத்தனை நாளைக்கு? அவங்களாவே கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க. அப்புறம் என்ன சொன்ன? ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, எவன் என்ன சொல்லுவான்? என் தங்கச்சி பையனுக்கு நான் பொண்ணை கொடுக்குறதுல எவன் என்ன சொல்லணும்? இப்படி ஊர் பேச்சுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்தா நாம் எதையுமே ஒழுங்காக செய்ய முடியாது. இதை எல்லாத்தையும் விடு. நமக்கு நம்ம பசங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். அதை மட்டும் பாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இனியா கல்யாணத்தை நினச்சி நாம் எவ்வளவு ஃபீல் பண்ணி இருப்போம். இப்போ அவளுக்கே பிடிச்ச ஒரு மாப்பிள்ளை இருக்கும்போது நீ ஏன் அதை ஏற்றுக்க மாட்ற? இவ்வளவு நாள் எந்த சொந்தமும் இல்லாமல் தனியாக வாழ்ந்த ராஜிக்கு என் பொண்ணை கொடுத்து அவளுக்கு காணாமல் போன எல்லா சொந்தத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் லட்சுமி என்றார் ராஜகோபால். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்த மனைவியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் ராஜகோபால். அவள் ஏதாவது பதில் சொல்வாளா என்று யோசனையில் இருந்த மீண்ட லட்சுமி தன் கணவன் தன் பதிலுக்காக காத்து கொண்டிருப்பது தெரிய, நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது, அது நியாயமும் எனக்கு தெரியுது. ஆனால் என்னால் ஏனோ முழு மனசாக சம்மதிக்க முடியல. என் பொண்ணு கல்யாணத்தில் என்னோட முழு சம்மதம் வேண்டாவாங்க என்றார். நீ சும்மா போட்டு குழப்பிக்காத, பொறுமையாக யோசி. நீ முழு மனசோட தான் சம்மதிக்கணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேளு. எல்லாம் சரின்னு நீ ஒத்துக்கிற, ஆனால் உன்னால் முழு சம்மதமும் கொடுக்க முடியலனும் போது இனியா பக்கம் தப்பே இல்லாமல் எல்லாமே சரியாக இருக்கும்போது அவளால் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறத நினச்சே பார்க்க முடியாதுன்றதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. நான் அவகிட்ட சொன்னேன், நான் சப்போர்ட் பண்ணுறேம்மா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அப்போ அவள் திடீர்னு கல்யாணமே வேண்டாம்னு குண்டை தூக்கி போட்டுட்டா. எனக்கே கஷ்டமாயிடுச்சு.
அவங்க 2 பேருக்கும் அதனாலேயே கொஞ்சம் பிரச்சனை. கொஞ்ச நாள் கழித்து அவளாலேயே தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ நான் கேட்டேன், ஏமா நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேனே, அப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ கஷ்டப்படுறியேன்னு. அதுக்கு அவ, இல்லைப்பா, அம்மா வேண்டாம்னு சொல்லும்போது நான் எப்படிப்பா அவங்களுக்கு எதிராக சரின்னு சொல்லுவேன்னு சொன்னான். ஆனால் எனக்கு தெரியும் அவளால் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. அப்படி இந்த சின்ன வயசில் அம்மாவோட எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்து அவன் நடந்துக்கும்போது நீ எப்படி நடந்துக்கணும் என்றான். குழம்பிய முகத்துடன் இருந்த மனைவியை பார்த்துவிட்டு நன்றாக யோசிக்கட்டும் என்று எண்ணி அங்கிருந்து சென்றார் ராஜகோபால். லட்சுமி இனியாவின் அறைக்கு சென்றான். இனியா நன்றாக உறங்கி கொண்டிருந்தான். அவளையே பார்த்தவாறு நெடுநேரம் அமர்ந்து கொண்டிருந்தாள் லட்சுமி. வீட்டிற்கு சென்ற இளவரசனை பார்த்த ராஜி அவன் முகத்தை பார்த்து, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வா என்றார். அவனும் ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு வருவதாக கூறி சென்றான். மோகனின் வரவுக்கு பின்பு இருவரும் சகஜமாக பேச ஆரம்பித்திருந்தனர். சாப்பிட வந்த இளவரசன், சந்துரு எங்கம்மா என்று கேட்கும்போதே சந்துரு வந்தான். நீயும் வந்து சாப்பிடுவா என்றார் ராஜி. அவனும் வந்து அமர்ந்தான். ஏன் இவ்வளவு லேட்டு என்றார் ராஜி பொதுவாக இருவரையும் பார்த்து. சந்துரு கம்பெனி விஷயமாக அண்ணன் ஒருத்தரை பார்க்க சொன்னார், அவரை பார்த்துட்டு வர லேட் ஆகிடுச்சு, ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கே வரலாம்னு வந்துட்டேன் என்றான். நீயே அண்ணா லேட்டு என்றான் சந்துரு. இளவரசன் சுருக்கமாக எல்லாவற்றையும் கூறினான். ராஜியும் வருத்தப்பட்டார். என்னனே இவ்வளவு லேட்டாக சொல்கிற என்று கூறிக்கொண்டே இனியாவின் மொபைலிற்கு ஃபோன் போட்டான். அவள் எடுக்கவில்லை. ஹேய், அவள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாடா, டிஸ்டர்ப் பண்ணாத என்றான். சரி என்றவன் வீட்டு எண்ணிற்கு அழைத்தான். ஃபோனை எடுத்த லட்சுமி, இனியா உறங்கி கொண்டிருக்கிறாள் என்றார். பிறகு ராஜியும் ஃபோனை வாங்கி பேசிவிட்டு வைத்தார். சாப்பிட்டு கொண்டே இருந்தவன், நீங்கள் பெண்கள் எல்லாம் எவ்வளவு உயர்ந்தவங்கம்மா, உங்களுக்குள்ள அவ்வளவு கருணையும் அன்பையும் வச்சிருக்கீங்க. எனக்கும் கூட கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வேற ஒரு விஷயம் நடக்கும்போது அதை மறந்துட்டு போய்கிட்டே இருப்போம். அந்த ஒரு உண்மையான வருத்தம் தெரிவிக்கிறது கூட நீங்கள் தான். அந்த தாய் மனசு தான் இல்லையா? என்னதான் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உங்கள் அளவுக்கு வர முடியாதுமா என்றான். யூ ஆர் ஆல் சிம்பிளி கிரேட் என்றவன் ஒரு நிமிஷம் அந்த பொண்ணை திட்டுறான். அடுத்த நிமிஷம் அவளுக்கும் என்ன சூழ்நிலையோன்னு சொல்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாமா. தன் நினைவே இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு தானாக பேசி கொண்டிருந்தவனையே பார்த்து கொண்டிருந்தான் சந்துரு. அவன் முகத்தில் அவன் இனியாவின் மேல் வைத்திருக்கும் அன்பு தெரிந்தது. பேசிக்கொண்டே சென்றவன் சாப்பாட்டின் நினைவே இல்லாமல் எழுந்து சென்று விட்டான். சந்துரு ராஜி இருவருக்குமே அதிர்ச்சிதான். எத்தனை மீட்டிங்கில் அத்தனை பேரை போட்டு கலங்கடிப்பவன் தன் நினைவில்லாமல் எழுந்து செல்கிறான் என்றால் என்ன சொல்வது? காதல் ஒரு மனுஷனை இத்தனை மாற்றுமா என்று வியந்து பார்த்து கொண்டிருந்தான் சந்துரு. இரவு 8 மணி ஆகிவிட்டது. இளவரசனுக்கு வேலையை ஓடவில்லை. அவனுக்கு ஏனோ இனியாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அங்கு செல்லவும் தயக்கமாக இருந்தது. எனவே அவளுக்கு ஃபோன் செய்தான். ஆனால் அவளோ எடுக்கவில்லை. எத்தனையோ முறைகள் முயற்சி செய்தும் அவள் எடுக்கவில்லை. திடீரென்று முடிவு செய்து அவள் வீட்டிற்கு கிளம்பிவிட்டான். அவள் வீட்டிற்கு அருகில் வந்து விட்டானே தவிர அவனுக்குள் தயக்கம்தான். ஆனாலும் அவளை பார்த்து விட வேண்டும் என்று தீவிரமான எண்ணம் மட்டும் தோன்றவே வந்துவிட்டான். காரை விட்டு இறங்கி எப்படி வீட்டிற்குள் செல்வது என்று என்றும் இல்லாத தயக்கம் இன்று வந்து ஒட்டி கொண்டது. கடவுளே, மாமா வந்து கதவை திறக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டே சென்று காலிங் பெல் அடித்தால் அவன் வேண்டுதல் நிறைவேறாமல் அவன் அத்தையே வந்து கதவை திறந்தான். கடவுளை மனதிற்குள் திட்டிக்கொண்டே என்ன சொல்வதென்று தெரியாமல் அசட்டு சிரிப்பை சிரித்து வைத்தான். அவனை கண்டு சிறிது வியப்படைந்த லட்சுமிக்கு அவனின் அசட்டு சிரிப்பை பார்த்து அவருக்கும் சிரிப்பு தான் வந்தது. வாங்க என்று அவனை வரவேற்றான். ஹாலிற்கு சென்று அமர்ந்தவன், மாமா இல்லையா அத்தை என்றான். இல்லை, ஜோதியை வீட்டில் விட்டுட்டு வர போயிருக்காரு, இப்போதான் கிளம்புனாங்க என்றான். அப்படியா, மாமாவைத்தான் ஒரு விஷயமா பார்க்க வந்தேன் என்றான். உங்கள் மாமா கேசவனுக்கு ஃபோன் பண்ண மாதிரியா என்று நினைத்து கொண்டான். ஓஹோ என்றான். இனியாவுக்கு பரவாயில்லையா? நல்லா தான் இருக்கா, இப்போ தான் டேப்லெட் கொடுத்தேன், தூங்குறான். ஓ சரி சரி என்றான். பவித்ரா, காஃபி சாப்பிட்றீங்களா மாமா என்றான். லட்சுமியும், சாப்பிட்ற டைம் ஆச்சு, காஃபி எல்லாம் வேண்டாம், சாப்பிட்டுட்டே போப்பா என்றான்.
இல்ல அத்தை, வேண்டாம் என்றவன் எழுந்து கொண்டான். சரி, நான் கிளம்புறேன் அத்தை என்று கூறிவிட்டு கதவு வரை சென்றவன் திரும்பி, அத்தை ப்ளீஸ், நான் இனியாவை ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வரவா என்றான். லட்சுமிக்கு சிறிது அதிர்ச்சிதான். தன்னிடமே இப்படி கேட்பான் என்று அவர் எண்ணவில்லை. என்ன கூறுவதென்று தெரியாமல் பார்த்துட்டு வா என்றான். பவித்ராவிற்கோ பேரதிர்ச்சி. அவன் இவ்வாறு நேராக அத்தையிடம் கேட்பான் என்று அவளும் நினைக்கவில்லை. தேங்க்ஸ் அத்தை என்று விட்டு அவன் 2 அடிக்கு படிகளாக தாவ அவர்கள் மெதுவாக பின் சென்றார்கள். அவன் இனியாவின் அறைக்குள் சென்று 2 நிமிடம் அமைதியாக பார்த்துவிட்டு கடைசியாக அவள் தலையை கோதிவிட்டு வெளியே வந்தான். பவித்ராவும் லட்சுமியும் வெளியில்தான் நின்று இருந்தார்கள். அவனின் செய்கையையும் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை என்று கூறிவிட்டு வேக நடை நடந்து சென்று விட்டான் இளவரசன். அப்போது பவித்ரா, பெரியம்மா, மாமாவுக்கு அக்கா மேலே எவ்வளோ பிரியம் இருந்தா உங்ககிட்டவே தைரியமாக பெர்மிஷன் கேட்டிருப்பார் இல்லை என்றான். லட்சுமியும் ஆமோதிப்பதாக தலையசைத்தார். அடுத்த நாள் காலையிலேயே ஜோதி இளவரசனுக்கு ஃபோன் செய்தார். சொல்லுங்க, உங்ககிட்ட நேரில் பேசலாம்னு பார்த்தா பேச முடியலை, அதனால் ஃபோன்லேயே பேசிடலாம் தான் ஃபோன் பண்ணேன். அதுவும் சரிதான், சொல்லுங்க. ஜோதி சொல்வதை கேட்க கேட்க இளவரசனுக்கு அதிர்ச்சி. அவள் பேசி முடித்தவுடன் இளவரசன் பேச பேச ஜோதிக்கு அதிர்ச்சி.